யோசுவாவினுடைய வெற்றி இந்த வேதத்துல தான். யோசுவாவினுடைய ஜெயம் இந்த வேதத்துல தான், இந்த பைபிள்ல தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஏதோ கிறிஸ்தவர்களுடைய மத புத்தகம் அல்ல. வேதம் என்பது தேவன், ஸ்தோத்திரம், இதன்படி செய்யவும் நடக்கவும், ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஜெயம் எடுக்கவும் ஸ்தோத்திரம் கொடுத்ததான உன்னத புத்தகம், உன்னத ரகசியம் அடங்கிய புத்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பற்றி அறியும்படியான புத்தகம், அவர் நாமத்தை நாம ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளும்படியான புத்தகம், ஜெயம் எடுக்கும்படியான புத்தகம், நம்மை வழிநடத்தும்படியான புத்தகம். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம். இது நம்மை பரிசுத்தமாக்குகிற புத்தகம். ஹல்லேலூயா. நம்மளை வாழ வைக்கிற புத்தகம், வழிகாட்டுகிற புத்தகம், வழிநடத்துகிற புத்தகம். இது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கசப்பை மாற்றுகிறது. ஆமென். கடினமான காரியத்தை மாற்றுகிறது, இருளை மாற்றுகிறது, அந்தகாரத்தை மாற்றுகிறது. நமக்கு இது ஸ்தோத்திரம் தெளிவை கொடுக்கிறது, புத்தியை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது. இது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. நம்ம வாழ்க்கைய, கசப்பான வாழ்க்கைய மதுரமாக்குகிற வேத புத்தகம். அல்லேலூயா. அதைத்தான் இங்க ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல, இந்த வேத புத்தகத்தை விட்டு நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக, சாயாதிருப்பாயாக, இதன்படி நீ நடப்பாயாக, எச்சரிக்கையா இருப்பாயாக, கவனமா இருப்பாயாக. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேதம் உன் வாயை விட்டு விலகாது இருக்கட்டும், உன்னை விட்டு பிரியாது இருக்கட்டும், இதன்படி நீ புத்திமானாய் நடந்து கொள்வாயாக. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது? இரண்டாவது வெற்றி வேதத்தில் இருக்கிறது, பைபிளிலே இருக்கிறது. ஆமென். இந்த பைபிள் தான் வெற்றி, இந்த வேத வசனம் தான் வெற்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. படிக்க தெரிந்த பள்ளிக்கூடம் போற எல்லா பிள்ளைகளும் தினந்தோறும் பைபிளை எடுத்து படிங்க. ஹல்லேலூயா. காலை படிங்க, மாலையை படிங்க. இந்த வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இந்த வசனம் அவ்வளவு நம்மளை ஸ்தோத்திரம் உயர்த்தும். ஆமென், ஆமென். பக்தன் இப்படி பாடினார், வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும். ஆமென். இந்த வேதம் நம்மை தூக்கி சுமக்குவது, இந்த வசனம் நம்மை தூக்கி சுமக்கிற வசனம், இந்த வசனம் நம்மை பலப்படுத்துகிற வசனம். துன்பத்திலே, பலவீனத்திலே, உடைக்கப்படும் போது கண்ணீரிலே ஆறுதலான வசனம். அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் உமது வசனத்தின் மூலம் என்கிட்ட பெருகுகிறது. ஆமென், ஆமென். இந்த வேத வசனத்தினால மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். அவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தினால தான் ஜெயம். ஆமென். யோசுவா வாழ்க்கையினுடைய இரண்டாவது வெற்றி எங்கே இருக்கிறது?